உங்கள் வீட்டில் சூடான சாப்பாடு தயாரா? அப்போ வாங்க, நம்ம கையாலே துவையலும் பண்ணிடுவோம். நான் ஒரு கட்டு புளிச்சக்கீரையும் கொத்தமல்லி, ஒரு கை நிறைய கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். நல்லா 5-6 கழுவிருக்கேன், மண் போகிற வரைக்கும் கழுவிட்டு அடுப்பில் தாச்சியை வச்சுட்டு அந்த தாச்சியிலே இந்த கீரை ரெண்டையுமே போட்டுட்டு புளிச்சக்கீரையும் கொத்தமல்லியும் போட்டுட்டு அதோட கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், ஒரு 5-6 பல் பூண்டு, இதையும் எல்லாத்தையும் அப்படியே போட்டு நல்லா வறுத்து தாளித்து எடுத்துக்கிறேன். எண்ணெய் ஊற்றலை, நான் வெறும் ப்ளெயின் கடாயில் ட்ரையாகவே இது பண்ணுறேன். ஏன்னா அதுலேயே தண்ணி விடும், அதுலேயே அது இது வதங்கிடும். நல்லா அது வதங்கி கலர் மாறுறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது இட்ஸ் ரெடி, வதங்கிருச்சுன்னு. அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அது சூடெல்லாம் ஆறுனதையும் அதை ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆறுனதையும் அதை நல்ல பேஸ்ட்டாகவே சட்னி மாதிரி அரைச்சிக்கோங்க. சூடாக அரைக்காதீங்க. சூடாக அரைச்சிங்கன்னா மிக்சி திறந்து மேலே எல்லாம் அடிச்சிடும், செவுத்துலலாம் அடிச்சிடும். நல்லா ஆறுனோட்டு அரைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, அதே தாச்சியில் நம்ம நல்லெண்ணெயோ சன்ஃப்ளவர் ஆயிலோ விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டால் இன்னும் ருசியாக இருக்கும், இல்லை சாதா எண்ணெய் விட்டாலும் பரவாயில்ல உங்கள்கிட்ட இல்லாட்டி. நான் இங்கே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதில் கொஞ்சம் கடுகு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 4-5 கொஞ்சம் 1/2 ஸ்பூன் கம்மியாகவே சீரகம், இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொரியிற வரைக்கும். எந்த மண் சட்டிங்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். மண் சட்டியாக இருந்தால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா வரும். இது எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபி. எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க, நானும் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். இது நல்லெண்ணெய் ஊற்றினதுனால அந்த நொர மாதிரி வருது, அது பரவாயில்ல. ஸோ இது நல்லா காஞ்சி நல்லா பொரிஞ்சதையும் கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் வரட்டும் உளுந்தம்பருப்பு. அந்த ஸ்டேஜில் நான் திருப்பி ஒரு பூண்டை உரித்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் அதோட காஞ்ச மிளகாய் 5-6 காஞ்ச மிளகாய் நான் அரைக்கவும் போட்டுக்கோங்க. நான் அரைக்க போடலை, அதனால இங்கே சேர்த்துக்கிறேன். அங்கேயும் போடுங்க, இங்கேயும் போடுங்க. இது கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால காரம் இருந்தால் புளிப்பு கொஞ்சம் குறையும் கீரையிலேயே. அதோட வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை போடுறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போடுங்க, அது இன்னும் ருசியாக இருக்கும்.